முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட கொள்ளையன் ஜாஃபர் கடந்த ஆண்டு ஹோசூர் பகுதிகளில் 12 நகை பறிப்புகளில் ஈடுபட்டார் என தகவல் வெளியாகியிருக்கிறது. என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ஜாஃபர் பற்றி புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த ஆண்டு ஹோசூர் பகுதிகளில் 12 நகை பறிப்புகளில் இவர் ஈடுபட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ஜாஃபர் கடந்த ஆண்டு ஹோசூர் பகுதிகளில் 12 நகை பறிப்புகளில் ஈடுபட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட ஜாஃபர் என்ற ஈரானி கொள்ளையனை இன்று நள்ளிரவுல சென்னை போலீசார் என்கவுண்டர் செய்த நிலையில இந்த ஜாஃபர் 6 ஆண்டுகளுக்கு முன்பே தேடப்படும் குற்றவாளியாக மும்பை போலீசாரால் அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து தேடப்பட்டு வந்த நிலையில நேற்றைய தினம் அடுத்தடுத்து சென்னையில 6 இடங்கள்ல செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட நிலையில பிடிபட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில ஜாஃபர் கடந்த ஆண்டும் தமிழகத்துல 12 செயின் பறிப்பு சம்பவத்துல ஈடுபட்டிருப்பது விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அதே போல அடுத்த நாளே எல்லையோரம் இருக்கக்கூடிய பெங்களூர் மாநகரத்திலையும் இது போன்ற செயின் பறிப்பு சம்பவத்திலையும் அந்த ஜாஃபர் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த ஈரானி கொள்ளை கும்பலுடைய ஒரு முக்கியமான கொள்ளையனாக ஜாஃபர் இருந்து வந்திருப்பதும் 6 ஆண்டுகளுக்கு முன்பே மும்பை போலீஸ் அப்போதே 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் ஜாஃபர் மீது இருப்பதாகவும் தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து தேடி வந்த நிலையில இன்று சென்னை போலீசாரால் அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார். இந்த என்கவுண்டர் காரணங்கள் குறித்த புதிய தகவலும் வெளியாயிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் செயின் பறிப்பு சம்பவத்தில் அந்த நகைகளை மீட்பதற்காக போலீசார் நடத்திய விசாரணையில மற்றொரு கொள்ளையன் சல்மான் என்ற கொள்ளையன் ரயில் மூலம் இந்த நகைகளை எடுத்துவிட்டு தப்பி விடுவதாக இந்த ஜாஃபரும் மற்றொரு கைதியுமான சூரஜும் காவல்துறை விசாரணையில தெரிவித்திருக்காங்க. அந்த அடிப்படையில சென்ட்ரல் ரயில் நிலையத்துல உடனடியாக காவல்துறை உஷார்படுத்தப்பட்டு ரயில்வே பாதுகாப்பு போலீசார் தொடர்ந்து விசாரித்ததில் ஆந்திர மாநிலத்தில் வைத்து சல்மானை ரயில்வே போலீஸோட உதவியோடு தனிப்படை போலீசார் கைது செய்தார்கள். ஆனால் சல்மானிடம் நகைகள் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக ஜாஃபரிடம் இது குறித்து விசாரித்ததில் தரமணி பகுதியில இந்த நகைகளை மறைத்து வைத்திருப்பதாக தெரிவித்ததன் அடிப்படையில் தான் நேற்றைய இரவு அந்த நகைகளை மீட்க சென்ற போது காவல்துறையிடம் தப்பி ஓடி காவல்துறையை துப்பாக்கியால் மறைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கியால் சுட முயன்றதாகவும் அப்போது இந்த என்கவுண்டர் நடந்திருப்பதாகவும் இந்த புதிய தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொள்ளை கும்பல் தொடர்ந்து ஏற்கனவே பல குழுக்களாக பிரிந்திருப்பார்கள். இந்தியாவில் பல மாநிலங்களையும் தமிழகத்துல பல்வேறு இடங்கள்லையும் இந்த கொள்ளை சம்பவத்துல பல முறை அரங்கேற்றிருக்கிறார்கள். ரயில்ல கொள்ளையடித்த நகைகளை எடுத்து செல்வதும் விமானத்தில் கொள்ளையர்கள் தப்பி ஓடுவதும் இவர்களுடைய வழக்கம். ஏற்கனவே வழக்கறிஞர்கள் இவர்கள் ஏதாவது சிக்கிக் கொண்டால் இவர்களை பிணையில் எடுப்பது வழக்கு நடத்துவது குறித்து வழக்கறிஞர் குழுவையும் ஏற்கனவே தயாராக இவர்கள் வைத்திருப்பதும் திட்டமிட்டலோடு தான் இந்த கொள்ளை சம்பவத்தை இந்த ஈரானி கொள்ளை கும்பல் அரங்கேற்றுவார்கள் என்றும் துரிதமாக இந்த கொள்ளையை நடத்திவிட்டு தப்பி ஓடிவிடுவார்கள் என்றும் காவல்துறையுடைய விசாரணையில் புதிய தகவலாக இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.